தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு காவியத்தை, அதிலும் குறிப்பாக 4வது பகுதியாகிய மக்கட்பேறு பகுதியினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வேடப்பனும் நகைமுத்தாளும் ஈன்ற குழந்தைக்கு பெரியவர் ஒருவர் மூலமாக அமிழ்து என்று பெயர் வைத்து அமிழ்தம்மா அமிழ்தம்மை என்றெல்லாம் ஆறத் தழுவி அழைத்து உச்சி மோந்து உள்ளம் குளிர்கிற வேளையிலே தாய் நகைமுத்தாள் பாடிய தாலாட்டினை நேற்றைய தினம் கண்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது தொட்டிலே கிடக்கிற குழந்தையை தோழிமார்கள் தாலாட்டுகிறார்கள். பொதுவாக தோழியர்கள் என்பவர்கள் குடும்ப தலைவிக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியவர்களாக இலக்கியங்கள் சொல்லுகின்றன. புற ஒழுக்கத்திலே துணை புரிவது நட்பாக இருக்கிறது, அக ஒழுக்கத்திலே துணை புரிவது தோழமையாக இருக்கிறது. அக வாழ்க்கையில் தலைவனுக்கு துணை செய்பவனை பாங்கன் என்று இலக்கியங்கள் பேசுகின்றன. குறிப்பாக சங்க இலக்கியங்கள் தலைவனுக்கு துணை புரிகிற தோழமையை பாங்கன் என்று குறித்து பேசுகிறது. தலைவிக்கு துணை புரிகிற நிலையை தோழி என்று சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. அகத்திணை வாயில்களில் ஒருவராக தோழி திகழ்கின்றார் என்பது இலக்கியங்கள் நமக்கு தருகிற செய்திகளாக பார்க்கின்றோம். தோழியினுடைய பங்கு என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால், சங்க இலக்கியத்திலும் சரி தொல்காப்பியத்திலும் சரி தோழியினுடைய பங்கை பற்றி அளவிடற்கரிய செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. பொருள் ஈட்ட தலைவன் செல்லுகின்ற பொழுது அவனை சிறப்பித்து பேசுகிற வாயிலாக கருவியாக திகழ்கின்றாள். அதுபோல பொருள் ஈட்ட சென்றவன் தலைவன் காலம் தாழ்த்தி வந்தால் அவனை சினந்து பேசுகிற உரிமை உடையவளாகவும் தோழி படைக்க பெற்றிருக்கிறாள். தலைவியை வெளியே அழைத்து சென்று அவளுக்கு ஆறுதலாக நீங்கள் திகழ வேண்டும் என்று தலைவனுக்கு அறிவுறுத்துகிற ஒரு நிலையிலும் தோழி பார்க்க பெறுகிறாள். தலைவியினுடைய அழகு கெடுகிற பொழுது தலைவனிடத்திலே சென்று, உன்னை நினைத்துத்தான் நீ அவளுக்கு தருகிற பிரிவுதான் அவளுடைய உடல் நலத்தை கெடுத்திருக்கிறது, அவளுடைய உடல் நலம் மீண்டும் தேர வேண்டும், பழைய அழகு அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீதான் அவளுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று தலைவனிடத்திலே பேசுகிற துணிச்சல் மிக்கவளாகவும் தோழி படைக்க பெற்றிருக்கிறாள். பாணர்கள், கூத்தர்கள், விரலியர்கள் எல்லாம் தலைவனுக்கு ஆறுதலாக பேசுகிற பொழுது நிற்கதியாக நிற்கிற தலைவிக்கு 100% பக்கத்திலிருந்து உதவுவளாக, பக்கத்திலிருந்து தலைவியினுடைய நியாயங்களை பேசுபவளாகவும் தோழி இலக்கியங்களிலே படைக்க பெற்றிருக்கிறாள். அந்த அளவிற்கு ஒரு குடும்ப தலைவிக்கு அல்லது காதல் தலைவிக்கு தோழியினுடைய பங்கு என்பது அளவிடற்கரியது. இங்கே குடும்ப விளக்கு என்ற காவியத்திலே குடும்பம் நடத்துகிற வேடப்பனுக்கும் நகைமுத்தாளுக்கும் குழந்தை பிறந்து மழலை செல்வம் ஈன்றதற்கு பிறகு அவரவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பொழுது தாய் தாளாட்டியதற்கு பிறகு தோழிமார்களும் இங்கே தாளாட்டுகின்றார்கள். நகைமுத்தாளினுடைய தோழிமார்கள் இணைந்து கொண்டு தாளாட்டுகிற ஒரு அற்புதத்தை பாவேந்தர் பாரதிதாசன் தம்முடைய தமிழ் திறத்தால் உரத்தால் மரத்தால் சிரத்தால் தம் கரத்தால் வரைந்திருக்கிறார். தொகைமுத்து தொங்கலிட்ட தொட்டிலே அன்பே, நகைமுத்தின் பெண்ணான நன்முத்தே மானே, தகையாளர் வையத்தில் தந்த திருவே, தொகை போட்டு வாங்க ஒன்னா தூய் அமிழ்தே கண்வளராய், கண்ணங்கரிய கலாப்பழத்தின் கண்ணிரண்டும் சின்னஞ்சிறிய ஒளி நெற்றி தட்டில் இட்டே, இன்னும் எமக்கே இனிப்பூட்டு கொண்டிருந்தால் பொன் உறக்க நாடு புலம்பாதோ கண்மணியே என்று தாலாட்டு பாடியிருக்கிறார்கள். தொகை முத்து தொங்கலிட்ட தொட்டிலே, தொட்டிலே நீ எப்படி படுத்திருக்கிறாய் அன்பே, நகைமுத்தின் பெண்ணான நன்முத்தே, நகைமுத்து பெற்றெடுத்த நன்முத்தே, மானே, மான் போன்ற விழியை மருட்டுகிற விழியை உடைய பெண் அணங்கே, பெண் குழந்தையே, மானே, தேனே, தகையாளர் வையத்தில் தந்த திருவே, திரு என்றால் செல்வம், திருமகளாக வந்து அவதரித்தவளே, தொகை போட்டு வாங்க ஒன்னா தூய் அமிழ்தே. குழந்தைகளை தொகை கொடுத்து வாங்க முடியுமா? பணம் கொடுத்து வாங்க முடியுமா? நகை கொடுத்து வாங்க முடியுமா? செல்வம் கொடுத்து வாங்க முடியுமா? ஏனென்றால் குழந்தையே செல்வம் அல்லவா, அதிலும் பெண் குழந்தை செல்வம் அல்லவா.
தொகை போட்டு வாங்க ஒன்னா தூய் அமிழ்தே, அமிழ்தமே, அமிழ்தம் என்று பெரியவர்கள் உன்னை வணங்குகிறார்கள், வாழ்த்துகிறார்கள், உன்னை பாராட்டுகிறார்கள், பெயர் வைத்து அழைக்கிறார்கள். தூய் அமிழ்தே கண் வளராய். அப்படிப்பட்ட தூய அமிழ்தமே, சற்று நேரம் கண் அயர்ந்து தூங்க மாட்டாயா? கண் வளராய். கண்ணங்கரிய கருப்பு நிறத்தை உடைய கலாப்பழத்தினுடைய கண்ணாக இருக்கிற, கண்ணை பெற்றிருக்கிற சின்னஞ்சிறிய ஒளி பவளமே, ஒளி நெற்றி தட்டிலிட்ட இன்னும் எமக்கே இனிப்பூட்டுக் கொண்டிருந்தால், உன் கண்களை துருவி துருவி துளாவி துளாவி உன் கண்களால் விழி பிதுங்க நீ பார்த்து கொண்டே இருந்தாய் என்று சொன்னால், நீ உறங்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த உறக்க வேளையிலே உறக்க நாடு தவறாக நினைக்காதா? நீ இன்னும் விழித்துக் கொண்டே இருந்தால் சற்று நேரமாவது நீ தூங்க வேண்டாமா என்று இந்த உறக்க நாடு கவலை கொள்ளாதா? எங்களுக்கே இனிப்பூட்டி கொண்டிருக்கிறாயே, சற்று நேரம் நீ ஓய்வெடுத்து தூங்க வேண்டாமா? புலம்பாமல் தூங்கு கண்மணியே, நன்மணியே, பொன்மணியே என்று சொல்லுவதாக தோழிமார்கள் பாராட்டியதை, தாளாட்டியதை, ராராட்டியதை, ஆறாரவு சொன்னதை இன்றைய தினம் நாம் கண்டிருக்கிறோம். இனி பாட்டிமார்கள் எவ்வாறு தாளாட்டுகிறார்கள் என்பதனை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம். பேராசிரியர் பாகை கண்ணதாசன்.